அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி மஷ்ரூம் கிரேவி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக பண்ணுற மெத்தடை விட நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். எல்லாமே இப்போ வந்து நீங்கள் ஃப்ளேம் எல்லாமே சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. கொஞ்சமாக ஆயில் கடாயில் வந்து ஊற்றுனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதோடையே 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இது ரொம்ப நேரமாக வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். இப்போ வந்து கட்டியான தயிர் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்சிங்கை வந்து நம்ம இதோட சேர்த்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இதில் சேர்த்துருக்கோம். அதே ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் இருக்க மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காளான் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதோட கசடெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு நல்ல டெக்ஸ்சராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2ஆக கட் பண்ணி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதோட முந்திரி பருப்பு வந்து ஒரு 7-8 முந்திரி பருப்பு வந்து அதோட சேர்த்துட்டு நல்லா பேஸ்டாக்கி எடுத்து வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பும் தக்காளி வந்து நம்ம பேஸ்டாக்கி எடுத்து வச்சுருக்கிறது வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். முந்திரி பருப்பு சேர்க்கும் போது சைட் பை சைடு வந்து நம்ம வந்து சப்பாத்தி மாவும் பிசைச்சு வச்சுறேன். அதாவது நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலுன்றது வந்து நம்ம நார்மலாக பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சோமா கடலை மாவு, அதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 நிமிஷம் ஊற வச்ச காளானையும் அதோடு சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி லைட்டாக வதக்கணுன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ மண்ணூர் கடாயில் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், பெரிய வெங்காயம் வந்து 2 அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வச்சதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி விழுது அதையும் இதோடு சேர்த்துக்க போகிறோம். இப்போ 1 டீஸ்பூன் வந்து நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காரம் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னொரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோமா காளான், அந்த காளானை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி காளான் வந்து அதிலே கொஞ்சமாக குக் ஆகிருக்கும். இப்போ வந்து மறுபடியும் இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபைனலாக வந்து நான் கரம் மசாலா வந்து 1 டீஸ்பூன் வந்து இதோட சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது நல்லா வேகிற வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நம்ம இப்போ வந்து மல்லி இலையை தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ இது ரொட்டி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சாப்பாட்லேயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.